தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்க வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறைவேறிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார்.
இஸ்ராயேலன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில்: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நமது பதில்: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனேயேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உமோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற் காலையாயிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலைகளை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை கலைத்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ முட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் படகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார்.
மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உயிர்த்த ஆண்டவருடைய அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. சீடர்கள் இயேசு இறந்து போய்விட்டார். அவர் தோன்றின பொழுதெல்லாம் அவர்களிடத்தில் அதிகமான ஒரு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் பயம் இருந்தது, அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தினாலும் பயத்தினாலும் அவர்கள் விசுவாசத்தை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கிறார், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த சீடர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்கள் உடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒரு குறைவான, விசுவாசத்தில் குறைவான ஒரு நிலைப்பாடுகளோடு வாழ்ந்ததை தான் யோவான் நற்செய்தியிலே நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற பொழுதும் தன்னுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை நமக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். இறந்த பிறகும் அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நமக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். எனவேதான் விசுவாசத்தில் நாம் கிறிஸ்துவ விசுவாசத்தில் எவ்வாறு வளர்கிறோம், எவ்வாறு அதை நாம் வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில், தினசரி வாழ்க்கையில் நாம் இறைவனுடைய விசுவாசத்தில் எவ்வாறு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எவ்வாறு கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு திரு விவிலியத்தை, உயிருள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்னை மரியாள் ஜெபிப்பதற்கு ஜெபமாலையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் நாம் ஜெபிப்பதற்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் திறன்களையும் இறைவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இன்றைய நவீன உலகத்தில் எவ்வாறு இறைவனுடைய விசுவாசத்தில் நாம் வாழ்கிறோம் நாம் பார்க்கலாம். சில அருள் சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, ஸ்கூலில் வேலை செய்கின்ற பொழுது, பொதுமக்களும் சொல்லுவாங்க, ஸ்கூலில் வேலை செய்கின்ற பொழுது, பணியிடங்களில் வேலை செய்கின்ற பொழுது ஜெபிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, பணி செய்வதற்கு நேரம் இருக்கிறது, பிறரிடம் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, பிறரிடம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் இன்றைய நவீன உலகத்தில் பல வேலைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பல சிந்தனைகளை, பல செயல்பாடுகளை, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை மாற்றலாமா, அதை மாற்றலாமா என்று பல நிலைகளில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனவே சிந்தனைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றதை தவிர விசுவாசம் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் பண்டைய காலத்தில் பெரியவர்களுடைய விசுவாசமானது அவர்களுடைய விசுவாசத்தையும் இன்றைய காலத்தில் இருக்கின்ற விசுவாசத்தையும் நாம் ஒப்பிடுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவ வாழ்வில், கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பண்டைய காலத்தில் பெரியோர்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காலையில் எழுந்து ஆலயத்திற்கு போங்கள் என்று அனுப்புவார்கள், விசுவாசத்தில் வளரச் செய்வார்கள். அந்த விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைய மிகப்பெரிய நிலைப்பாடுகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய கால சூழ்நிலைகளில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர நான் வளர்த்தெடுக்க என்ன முயற்சிகள் செய்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் அதுதான். எனவேதான் இன்றைய பேதுரு, நான் என்னுடைய மீன்பொடி தொழிலை செய்ய போகிறேன் என்று போகின்ற அவருக்கு இறைவன் காட்டுகின்ற வழியை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல இறைவன் உனக்கு ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும், ஒவ்வொரு ஜபத்தின் வழியாகவும்,
ஒவ்வொரு நற்கருணை ஆசிர் வழியாகவும் உனக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்த உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு அவரிடத்திலே போவதை நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? செல்போனை விட்டுவிட்டு ஆண்டவரை நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோமா? ஆண்டவரிடத்தை ஜெபிக்க நாம் முன் வருகிறோமா? மற்றும் பல வெளியில் போகிறோம், படம் பார்க்க போகிறோம், மற்ற எல்லாம் ஷாப்பிங் போகிறோம். இவைகளை எல்லாம் எது தேவை என்பதை நாம் விட்டுவிட்டு நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு பணி ஆற்றக்கூடியவர்களாக, விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக, வளரக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் இறைவன் நம்மிடத்தில் கேட்கிறார். விசுவாசம் உங்களிடத்தில் எங்கே இருக்கிறது? இந்த பேதுரு, சீமோன் பேதுருவை போல நம் மனம் மாற வேண்டும். தப காலத்தில் 40 நாள் தபம் இருந்தோம். புனித வாரத்தில் அந்த 6 நாட்கள் ஒரு புனித தன்மையோடு நாம் தவம் இருந்தோம், நோன்பு இருந்தோம். இவைகளெல்லாம் எதற்காக? அந்த 46 நாட்களுக்காக மட்டுமா? தொடர்ந்து வாழ்வதற்காக. என்னுடைய பணியை நீங்கள், விசுவாசத்தை, நம்பிக்கையை நீங்கள் தொடர்ந்து ஆற்றுவதற்காக தான் இறைவன் விரும்புகிறார். நான் 46 நாள் குடிக்கவே மாட்டேன். அந்த 46வது நாள் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு பாருங்க அப்படின்ட்டு நாம் இறைவனுக்கு நம்முடைய விசுவாசம் இதுதானா, நம்முடைய நம்பிக்கை இதுதானா, நாம் வளர்த்தெடுக்கின்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றது இதுதானா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துகிறார் என்றால், இயேசு தன்னுடைய கரத்தையும் கால்களையும் தன்னுடைய இதயத்தையும் விலாவையும் காட்டுகின்ற பொழுது அவர்கள் கண்டுகொண்டார்கள், நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வெளியிலிருந்து வேலைக்கு போயிட்டு வருகின்ற பொழுது அவருடைய கஷ்டங்களை பாருங்கள், அவருடைய கரங்களை பாருங்கள், அவருடைய கால்களை பாருங்கள், அவருடைய இதயத்தை பாருங்கள். யாருக்காக செய்கிறார்? உங்களுக்காக செய்கிறார். அந்த இயேசுவை சுமந்தவராக செய்கிறார். அந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை அடைந்தவராக செய்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் வாழ முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், என்பதை உணர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நம்முடைய பெற்றோர்கள் போகின்ற உழைப்பு வீணாக்காமல் இருப்பதற்கு நாம் கொடுக்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது வலுப்பெறுமே தவிர தளர்ச்சி அற்ற நிலையில் அல்ல, வலுவற்ற நிலையில் அல்ல. வலுவுள்ள நிலையில்தான் நமக்கு மென்மேலும் வலு சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். வலுவற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது உனக்கு வலுவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய தந்தையை நீ பார்க்கின்ற பொழுது, உன்னுடைய இயேசுவை பார்க்கின்ற பொழுது, உன்னுடைய பெற்றோரை பார்க்கின்ற பொழுது. எனவே நாம் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்வதற்கு இறைவனுடைய சாட்சிகளாக, நம்பிக்கையாளர்களாக வாழ தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம், மன்றாடுவோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்கள் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்து மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாக கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலைராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதித்து நற்சுகம் கொடுத்து அரவணைத்து அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழுமதை நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும் உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறு பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தரல திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்கிறார். அதே அமைதி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொல்கிறார். ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசுவோடு நாம் பயணிக்கின்ற பொழுது மிகுதியான பயன்பாட்டை நாம் காண செய்யக்கூடியவராக இருப்பவர். இவரில் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைவான நிலையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருப்பவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நேசித்து வழி நடத்துகின்ற இறைவனோடு நம்முடைய நம்பிக்கையினால் தொடர்ந்து பயணிக்க நம்மை பார்த்து கூப்பிடுகிறவர். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும் வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் விசுவாசத்தில் என்று வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.